ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஏயு பேங்கோட எக்ஸைட் அல்ட்ரா கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டு பற்றி பார்க்க முக்கியமான காரணம் சாம் ஜான் பிரேன் கேட்டிருக்காரு. அவர் ஒரே கமாண்ட்லேயே 3 வீடியோ கேட்டிருந்தாரு. ஸோ எக்ஸைட் ஏஸ் அண்ட் எக்ஸைட் அல்ட்ரா. இப்போ பார்க்க போகிறது எக்ஸைட் அல்ட்ரா. ஸோ எக்ஸைட் அண்ட் எக்ஸைட் ஏஸ் இங்கே பாருங்க, ஆல்ரெடி பார்த்துட்டோம். போன வீடியோ பார்த்துட்டு எக்ஸைட் ஏஸ். இந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை இந்த இடம் பாருங்க, லிங்க் வரும், அதுவும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸைடும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படின்னா சேனல் பேஜ் போய் பாருங்கள். இல்லை இந்த சைட்லேயும் இங்கே ஒரு லிங்க் வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸைட் அல்ட்ரா. ஓகே, இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ இங்கே பாருங்க, ஃப்ரீ. ஸோ பெஸ்ட் ஃபார் ஷாப்பிங் அண்ட் ட்ராவல் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு இது ஷாப்பிங் அண்ட் தென் ட்ராவலுக்கு இது பெஸ்ட்டான கார்டா இல்லையான்னு உங்களுக்கு கிளியராக புரிய வரும், தெரிய வரும். இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்டு, எலிஜிபிள் எல்லாமே நம்ம பிரித்து மேய்ச்சலாம். வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். ஸோ கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் கார்டு, அதாவது ஷாப்பிங் அண்ட் ட்ராவல்னு சொல்லலாம். ஸோ ரிவார்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ கேஷ்பேக் டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வராது. பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து மணியாவோ இல்லை வவுச்சராவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா வயசு 21லேருந்து 50க்குள்ளே இருக்கணும். ஸோ சேலரி மந்த்லி இன்கம் வந்து 30,000க்கு மேலே இருக்கணும். ஸோ நீங்கள் ஒருவேளை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ 6 லட்சத்துக்கு மேலே ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். சிபில் ஸ்கோர் ஒரு 700க்கு மேலே இருந்தால் போதும். ஓகே, உங்களுக்கு இந்த கார்டு ஈஸியாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ 0 தான். ரெனியூவல் ஆர் ஆனுவல் ஃபீ 0 தான். அதாவது பார்த்தீங்கன்னா எல்டிஎஃப், லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, ஃப்ரீ. ஓகே, ஸோ வெல்கம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே நோ எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா விசா கார்டு. ஸோ இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரூபே இருந்தால் தான் யூபிஐ சப்போர்ட் ஆகும். ஸோ இங்கே ரூபே கார்டும் கிடையாது, யூபிஐ சப்போர்ட்டும் கிடையாது. இந்த கார்டை நீங்கள் கூகுள் பேலையோ இல்லை வாட்ஸ்அப் பேலையோ எங்கேயும் சிங்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் குவார்ட்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி. ஸோ மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு 8 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஏர்போர்ட்டில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே லான்ச் அக்சஸ் 8 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குவார்ட்டருக்கு 2. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் அப்படி தான். இந்த லான்ச் அக்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ கொல்கத்தா, நியூ டெல்லி, ஜெய்ப்பூர், அகமதாபாத், ஆக்ரா. ஸோ இது வந்து லாஸ்ட் 2 வீடியோலும் சொல்லியிருப்பேன். கூடிய சீக்கிரத்தில் சென்னையில நம்மளுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். ஓகே, ஸோ இந்த லான்ச் அக்சஸ்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நீங்கள் 20,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த கார்டு யூட்டிலைஸ் பண்ணி தான் இந்த லான்ச் அக்சஸுக்கு எலிஜிபிள். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண மாட்டீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, மற்ற கார்டு கம்பேர் பண்ணும்போது இவன் கம்மியாக தான் கொடுத்துக்கிறான். இதே மற்ற கார்டெலாம் பார்த்தீங்கன்னா டாப் பிராண்ட் HDFC, IDFC, ICICIலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 75,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிடணும், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிடணும், மாதம் 20,000 ஸ்பெண்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அப்படி டார்கெட் கொடுப்பாங்க. இவன் அந்த டார்கெட்லாம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். ஓகே, 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தடவை ஆஃப்லைன் பர்ச்சேஸ் 100 ரூபாய்க்கு பண்ணும்போது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்பெண்டிங்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் கொடுக்குறாங்க. 8 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஒரு தடவை 100 ரூபாய்க்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு. அப்போ ஷாப்பிங், அதாவது இன்டர்நேஷனல் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கும் 12 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் இதை ஷாப்பிங் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடையாது. எங்க ரெண்ட் பேமெண்ட், ஃபியூல் டிரான்சாக்ஷன், வேலட் லோடு, அந்த கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு எந்த ஒரு கேஷ்பேக்ஸும் கிடையாது. அது ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடையாது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க, ஒரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் 0.25 பைசே. ஓகே, ஒரு தடவை 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆஃப்லைன் ஸ்பெண்டுக்கு 1% கொடுக்குறாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு 1 ரூபாய். ஸோ இதே ஆன்லைன் ஸ்பெண்ட் வரும்போது 2 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே, இதே இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பார்க்கும்போது 3 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. இதுல ஒரு இக்கு இருக்கு. ஓகே, இந்த இடம் 3 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்றீங்கல்ல, அது வந்து ஃபாரின் மார்க்அப் அந்த கரன்சி டிரான்சாக்ஷன்ல டேலி ஆயிடும். அது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வச்சு விஸ்தாரா வெப்சைட்ல ஸோ 6 மைல்ஸ் பாயிண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் கூட புக் பண்ணலாம். ஓகே, இங்கே ரிவார்ட் ரிடம்ஷன் ஃபீ பாஸ்னா 99 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது ஓகே தாங்க. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு உங்களுக்கு வந்து 1% கேஷ்பேக்ன்ற மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. ஸோ எஸ் ஃபைன், குவைட் குட்.
ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 500 போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸ் ஆஃப் மந்த்ல, அதாவது 1, 2, 3, 4, 5 அந்த டேட்குள்ளார நீங்க 5000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 போனஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க. இது நல்ல விஷயம் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போனஸ் கொடுக்குறாங்க. 2.5 லேக்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு ஒரு வருஷமும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இது குவைட் குட் ஃபைன்ங்க. ஸோ இந்த போனஸ் பாயிண்ட்டும் நீங்க வந்து கேஷாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வவுச்சராகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இல்லை டிராவல் டிக்கெட்டுக்காக கூட புக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட். இவங்க சில்வர் ஸ்பூன் பிரீமியம் டைனிங் ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அவங்க எலிஜிபிள் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா 300 பிளஸ் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர் பண்ணிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது அவங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ்ல இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில்லிங் சைக்கிள். மினிமம் 20 டேஸ், மேக்ஸிமம் 50 டேஸ்னு சொல்றாங்க. இந்த பில்லிங் சைக்கிள் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, 1ஆம் தேதி நீங்க கார்டு வந்தது, 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றது. ஓகேங்களா, மறுபடியும் 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும். ஓகே, அந்த 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகணும், 20 நாள் டைம் கொடுப்பாங்க. 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து இந்த பில் செட்டில்மெண்ட் பண்ணிடணும். இப்போ 1ஆம் தேதியிலேருந்து டிரான்சாக்ஷன் பண்றீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க. இந்த 10,000 ரூபாய் பில் இங்கே ஜென்ரேட் ஆகும். ஓகே, அதை வந்து 20ஆம் தேதிக்குள்ள கட்டணும். இதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். 20ஆம் தேதிக்கு மேலே கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி, அதாவது லேட் பேமெண்ட் ஃபீ இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஒன்றா ஜிஎஸ்டி இருக்கும், லேட் பேமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்கும். ஸோ இதே மாசம் மாசம் நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க, நீங்க ஒரு தடவை ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு 10 மாசம் 12 மாசம் கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா, ஸோ லேட் பேமெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், ஸோ அது மாட்டு எகிரிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ எங்கே கொண்டு போய் விடுனே தெரியாது. கொஞ்சம் பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ எப்பயுமே ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் 20 டேஸ் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்பெண்டிங்கை ஸ்டாப் பண்ணுறங்க. எல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் இப்போ பாருங்க, 29ஆம் தேதி ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா வித்தின் 21 டேஸ்ல நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ். இவங்க பாருங்க, இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மாசத்துக்கு 3.49% போடுறாங்க. அதே ஆனுவலாக கன்வெர்ட் பண்ணும்போது 41.88%. அதாவது பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 410 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல் சார்ஜஸ். இவங்க வந்து நீங்க ஏடிஎம்ல போய் கேஷா நீங்க வித்ட்ரா பண்ணும்போது மினிமம் 100 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல பண்றதுனா 2.5% உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா 100 ரூபாய் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பிடிப்பாங்க. இதே 10,000 ரூபாய் எடுத்தீங்கன்னா அது 2.5% கன்வெர்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி காசு பிடிப்பாங்க. நான் எல்லா கிரெடிட் கார்டு பில்லையும் இதுதான் சொல்லுவேன். எப்பயுமே கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம்ல பைசா எடுக்கிறது தவறான விஷயம். கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர். இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கொடுக்குறாங்க. அது டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்குள்ள இருக்கும். நீங்க 400 ரூபாய்க்கு கீழே பண்ணாலும் சரி, 5000 ரூபாய்க்கு மேலே பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் இந்த வேவியர் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஸோ நான் எப்பயுமே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஃபியூலுக்கு தனி கார்டு போகிறது பெஸ்ட். யாரெல்லாம் மாசத்துக்கு ஃபியூல் 3000க்கு மேலே போடுறாங்களோ அவங்களுக்கு அதான் பெஸ்ட். ஓகே, ஒரு பிளேலிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். 10க்கு மேற்பட்ட வீடியோ நான் போட்டிருக்கேன். என் சேனல் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிய வரும், தெரிய வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். இது ஒரு நல்ல ஆப்ஷன். எஸ்பிஐல தான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ பாருங்க, இந்த சைடு ஏயு பேங்க் இருக்கு. ஓகே, நீங்க ஆல்ரெடி ஒரு ஹெச்டிஎஃப்சி கார்டோ இல்லை ஐசிஐசி கார்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஆதார் கார்டு. ஓகே, இப்போ இந்த கார்டில் ஒரு 10,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு 50,000 கூட வச்சுங்க. திடீர்னு உங்களால் பேமெண்ட் பண்ண முடியல. நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஏயு பேங்க்லேருந்து இந்த கார்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் 50,000. ஓகே, இதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் 11,000 10,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஒரு 5 மாதமோ 6 மாதத்தில் நீங்கள் மீட்டுடலாம். ஸோ உங்கள் சிபில் ஸ்கோர் தகுந்த மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா 99% ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 12% 11.99 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 11.99 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீ 11%, 12%, 13%. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சிபில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிட்டு இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் 3.49% பிடிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா 3 ரூபாய் 49 பைசா பிளஸ் ஜிஎஸ்டி வேற இருக்கு. ஓகே, அதனால இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபாரினில் டிரான்சாக்ஷன் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பெனிஃபிட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் 50 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஏர் ஆக்சிடென்ட் கவர் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ளைட்டில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபேமிலிக்கு 50 lakhs கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர். ஸோ ஒருவேளை நீங்கள் பர்ச்சேஸ் ஏதாவது பண்ணுறீங்க, ஒரு ஐஃபோனோ ஏதோ பண்ணுறீங்க, வித்தின் 30 டேஸ்ல ஏதோ அது ரேட் குறைஞ்சிச்சுன்னா ஸோ நீங்கள் அதை கிளைம் பண்ணலாம். நீங்கள் பேங்க்கில் போயிட்டு அதை கிளைம் ஃபார்ம் வாங்கி இதோ போல அந்த பைசா குறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிளைம் அமௌண்ட்டை ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி வாங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஷீல்ட் கவர். இந்த கார்டில் நீங்கள் கிட்டத்தட்ட 2 lakhs ஸ்வைப் பண்ணிட்டீங்க, எதிர்பாராத விதமாக நீங்கள் இறந்துட்டீங்கன்னா இந்த காசை வந்து உங்கள் ஃபேமிலிக்கு யார்ட்டி கேட்க மாட்டாங்க. ஓகே, இந்த கிரெடிட் கார்டு ஷீல்ட் கவர் வந்து அவங்களே டேக் கேர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராவல் பேஸ் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஐ திங்க் 25,000. ஸோ நீங்கள் வந்து பேகேஜ் தொலைஞ்சிட்டாலோ இல்லை எதனா டிலே இன் பேகேஜோ இல்லை ஃப்ளைட் டிலேவோ இல்லை பாஸ்போர்ட் எதனா லாஸ் ஆயிடுச்சோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கன்சர்ஜ் பெனிஃபிட். ஸோ நம்ம வந்து துபாய்க்கோ சிங்கப்பூருக்கு எங்கேயோ போகிறோம், அந்த இடம் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது, அந்த இடம் நம்மளுக்கு புதுசு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வேளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களை யாரையோ கூட்டிட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு எங்கே என்ன பண்ணல எதுவும் தெரியாது. ஸோ இந்த கஸ்டமர் கேர்
ஓகே. கால் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் டிராவல் பண்ணி குடுத்துருவாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் அப்பாயின்ட்மென்ட் புக் பண்றதா இருக்கட்டும், ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் டிக்கெட், ஏதாவது செஷன், என்டர்டெயின்மென்ட் எதுவா இருந்தாலும் சரி, உங்கள எல்லாமே பார்த்து டாக்டர் கிட்ட நீங்க அப்பாயின்ட்மென்ட் வாங்குறதோட இவங்களே பார்த்துப்பாங்க. பட் அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்கு. அது வேற லெவல்ல இருக்கும். பார்த்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வைஃபை பேஸ்டு டேப் பண்ணி பே பண்ணுவீங்கல்ல, அந்த மாரி டிரான்சாக்ஷன். இது ஓகே தான். ஆனா பட் நான் டிசேபிள் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்களும் டிசேபிள் பண்ணி வைக்கிறதுனா வைக்கலாம். ஏன்னா சரி வீட்ல இப்ப தோளுக்கு மேல வந்த பையன் தானா, நம்ம கார்டு எடுத்து அதுக்கு டேப் பண்ணி பே பண்ணீங்கன்னா, அதே மாரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பரவால்ல. எனக்கு 1000, 2000 மேட்டர் இல்லன்னு சொன்னீங்கன்னா, இத வந்து எனேபிள் பண்ணி ஒரு கஸ்டம் ஒரு ரூ. 1000 ரூ. 2000 கஸ்டம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இல்லன்னா நீங்க டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டிவைஸ் புரொடெக்ஷன் பிளான். ஸோ ஏயு பேங்க்ல நெறைய கார்ட்ல இந்த ஃபீச்சர் குடுக்குறாங்க. ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஸோ மொபைல் வாங்குறீங்க. அவங்க வந்து 1 இயர் காம்ப்ளிமென்டரி டேமேஜ் புரொடெக்ஷன் குடுக்குறாங்க. ஸோ ஒருவேள ஒயிட் குட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வாங்குறோம்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து ஒயிட் குட்ஸ்ன்னு நீங்க சொல்றாங்க. ஸோ அந்த ஒயிட் குட்ஸ்க்கும் நீங்க 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வாங்கலாம். ஓகே. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க மினிமம் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 7000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் வாங்குன 5 டேஸ்க்குள்ள பர்ட்டிகுலர் சைட் அதாவது ஒன் அசிஸ்டன்ட் சைட்ல போய் நீங்க அப்லோட் பண்ணி இத வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அப்படி பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு இந்த டிவைஸ் புரொடெக்ஷன் பிளான் எலிஜிபிள். இல்லன்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ அந்த இன்வாய்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஹேண்டியா வச்சுட்டு இருக்கணும். ஓகே. ஸோ பார்த்து பத்திரமா இந்த ஃபெசிலிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஓகே. நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அதாவது ஃபாரின் டிரான்சாக்ஷன் ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது 12 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தராங்கல்ல, அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ ₹3 ஓகே ₹3 திருப்பி கொடுக்குறாங்க. இந்த ₹3 எங்க டேலி ஆகுதுன்னா, நீங்க போய் ஃபாரின்ல போய் டிரான்சாக்ஷன் பண்றப்போ ஒரு சார்ஜஸ் போடுவாங்க தெரியுங்களா? ஃபாரின் டிரான்சாக்ஷன். ஸோ 3.49% மீன்ஸ் ₹100 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ₹3.49 பிடிப்பாங்க. இந்த ₹3.49 பிடிக்கிறாங்களா, இதுல இந்த ₹3 கழிச்சிருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது 0.49 பைசே தான் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. ரியலாகவே இது தரமான விஷயம் இல்லை? சூப்பருங்க, நல்ல விஷயம். ஸோ இந்த கார்டை நீங்கள் ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி என் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன், எஸ் ஃபைன். ஓகே. ஸோ அமேசான் மிலினா கார்டு மாதிரி இவங்க வந்து ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது 1% கேஷ்பேக் அந்த 2% கேஷ்பேக். ஸோ இதுவும் ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ் 4 பாயிண்டா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி. ஓகே ஃபைன். ஒரு குவார்ட்டருக்கு 20,000 ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு லான்ச் அக்சஸ் கிடைக்கும். ஸோ இதே மற்ற கார்டில் போனீங்கன்னா ஸோ ஒரு குவார்ட்டருக்கு 75,000 60,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மாதத்துக்கு 20,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட் இந்த கார்டை கன்சிடர் பண்ணுறதுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. என்ன ஒரு ட்ராபேக்னா, ஸோ இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் வரும் பார்த்தீங்களா, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஸோ அந்த மாதிரி பிளேஸில் ஏயு பேங்க் ரொம்ப கம்மியாகவே தான் இருக்கும். ஓகே. ஸோ நிறைய மர்ச்சன்ட் கூட கொலாபரேஷன் அதாவது கோ பார்ட்னர் கம்மியாக இருக்கும். ஏன்டா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ப்ரோக்ராம்லாம் 300 ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. இதே மற்ற கார்டெலாம் பார்த்தீங்கன்னா 3000 ரெஸ்டாரண்ட் 4000 ரெஸ்டாரண்ட்னு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கார்டு வந்து ஓகே தாங்க, கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ யார் லான்ச் அக்சஸுக்கு கார்டு ஏங்கிட்டு இருக்கீங்களோ, ஸோ கெப்பாசிட்டி இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு இந்த கார்டு தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஓகே தான். ஓகே. மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த காலில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கஷ்டப்பட்டு தான் வீடியோ போகிறோம், தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணுறேங்க. என் சேனல் பேஜை போயிட்டு பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.